Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day channel என்ன பார்க்க போறோம் அப்படினா அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ஹிந்தி டைரக்டரேட்டால நடத்தப்படக்கூடிய அந்த அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோல கிட் 3ல வந்து பார்ட் 3 கஹானி और நிபந்த் அதனுடைய பேக்ல வந்து நமக்கு பரியயாவாச்சி சப்த் அப்புறம் விலோம் சப்த், அதாவது நிகரான சொற்கள், ஒரே வார்த்தை இன்னொரு நிகரான சொற்கள் இருக்கும், அது பிளஸ் விலோம் சப்தி எதிர்ச்சொற்கள் ரெண்டுமே வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து கிட் 1ல வந்து எல்லா வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணிருந்தேன். இதே மாதிரி அனைகார்த்தி சப்து, பரியயாவாச்சி சப்து, விலோம் சப்து எல்லாமே வந்து வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேவா, 1 by 1 நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். தொடர்ந்து அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோக்கு தேவையான வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பரியயாவாச்சி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புத்ரு. புத்ரு அப்படின்னா தெரியும் இல்லையா, மகன். அப்போ அது வந்து லடுக்கா சுத் தனய, தனயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மகன், அப்போ புத்ரு லடுக்கா சுத் இது எல்லாமே வந்து மகனை தான் மீன் பண்ணுது. அடுத்து ஜீவன் ஜிந்தகி, வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை தான் வந்து ஜீவன் ஜிந்தகி. சாதாரண் சாமானியன், சாதாரணமான, ஓகேவா, சாதாரணமான பொதுவான அப்படின்றது சாதாரண் சாமானிய. அடுத்து தீபக் தியா அப்படின்றது லேம்ப் விளக்க மீன் பண்ணுது. அடுத்து ஹவா வாயு பவன் சமீர். ஹவா அப்படின்றதும் காற்று தான், வாயு அப்படின்றதும் வாயு பகவான் சொல்றோம்ல, அப்போ அதுவும் காற்று தான். பவன் அப்படின்றதும் காற்று தான். சமீர் அப்போ இதுவும் எல்லாமே வந்து காற்று. ஹவா வாயு பவன் சமீர். அடுத்து பிராயக அக்சர், அப்போ இது வந்து பிராயக அப்படின்னா அடிக்கடி, அக்சர் அப்படின்னா அடிக்கடி ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கும்போது அது பிராயக ஆர் அக்சர். அடுத்து டூண்டுனா ஆர் கோஜ்னா. டூண்டுனா அப்படின்னா தேடுதல், தேடுவது. அதே போலதான் கோஜ்னா அப்படின்னாலும் தேடுவது. ஸ்வர் துவனி ஆவாஸ். ஸ்வர் நம்மளுடைய அந்த ஒலி, இப்போ ஓசை, அப்போ அந்த குரல். துவனி ஆவாஸ் ஒலி அப்படின்றத ஸ்வர் துவனி ஆவாஸ். அடுத்து சேவா சுஷ்ரூஷ் தீமார்தாரி, அதாவது சேவா சுஷ்ரூஷ் அப்படின்றது வந்து ஒரு சேவை வேலையில, அந்த பராமரிப்பு வேலை, சேவை செய்வாங்களே அந்த வேலையில ஈடுபடுறது. இது வந்து தீமார்தாரி அப்படின்றது அந்த வேலையில இருக்கக்கூடியவங்க. ஸோ தட் இது ரெண்டுமே வந்து ஒரே மீன் தான், வந்து ஒரே விஷயத்தை தான் மீன் பண்ணுது. ஒரே மீனுன்னு சொல்லிட்டேன், சாரி, ஒரே விஷயத்த மீன் பண்ணுது. தீமார்தாரி சேவா சுஷ்ரூஷ். அவஸ்தா ஆயு உம்ர் ஸ்திதி ஹாலத் இது எல்லாமே வந்து நிலைமையை தான் மீன் பண்ணுது. அவஸ்தா அப்படின்றதும் நிலைமை தான், ஆயு உம்ர் அப்படின்றது வயது. அப்போ என்னன்னா நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், எந்த நிலையில எந்த வயதுல இருக்கோம் அப்படிங்கும்போது ஸ்திதி ஹாலத் ஆயு உம்ரு அவஸ்தா. அடுத்து மனோரத் அப்படின்றதும் இச்சா விருப்பம். அப்போ மனோரத் நம்மளுடைய மனோரதம் எந்த மனோதிசை வந்து எந்த இடத்துல விருப்பத்துல இருக்கு அப்படிங்கும்போது மனோரத் இச்சா. அடுத்து சிந்தா அப்படின்றதும் ஃபிக்ர் அப்படின்றதும் கவலை. சிந்தா ஃபிக்ர். அடுத்து அசர் பிரபாவ். அசர் பிரபாவ் அப்படின்றது வந்து தாக்கம், ஒரு விஷயத்தோட ஒரு தாக்கம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்னு அந்த பிளேலிஸ்ட்லையும் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள், பேசிக்கான வார்த்தைகள் இல்லையா, ஹிந்தியில் இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது, சென்டென்ஸில் உபயோகப்படுத்துறதா இருக்குது. ஸோ இதை நான் வந்து அந்த வீடியோலையும் போன்றேன். அண்ட் தென் அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸ் அந்த பிளேலிஸ்ட்லையும் இதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களுக்கு லைக் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஏன் உங்களுக்கு ஒரு தயக்கம் அப்படின்றது எனக்கு புரியல. ஐ ஹோப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன், எப்பவும் போல நான் நம்புறேன். ஓகே. அடுத்து சக்தி தாக்கத் பல். சக்தி அப்படின்னா தெரியுதுல, சக்தி பலம் அதெல்லாம் வந்து சக்தி தாக்கத் பல். அடுத்து சக்த் கட்டோர் கடா. கட்டோர் அப்படின்னா கடினம், சக்த் அப்படின்றதாலும் கடினம் கடுமையான, அப்போ கடா கட்டோர் சக்த். அடுத்து பிரசன்னதா குஷி. பிரசன்னதா குஷி இதெல்லாம் வந்து சந்தோஷம், உற்சாகம், மகிழ்ச்சி, இதைத்தான் மீன் பண்ணுது. அடுத்து ஹானி நுக்சான், ஒரு இழப்பு, கேடு, கெடுதல், இந்த மாதிரி ஹானி நுக்சான். அடுத்து பயானக் டர்வானா. பயானக் டர்வானா அப்படின்னா ரொம்ப கொடூரமான, ஒரு பயங்கரமான, பயம் கொடுக்கக்கூடிய. அடுத்து பரிஷ்ரம் மெஹந்த், உழைப்பு, கடின உழைப்பு கொடுக்கிறது, பரிஷ்ரம் மெஹந்த். அடுத்து ஆக்கிரி அந்திம், இறுதி, இறுதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த லாஸ்ட் அப்படின்னு மீன் பண்ணுது. சஃபல்
காம்யாப், சஃபல் அப்படின்றது வெற்றி, காம்யாப் ரெண்டுமே வந்து வெற்றியும் மீன் பண்ணுது. அடுத்து ஆஷா உம்மித் அப்படின்றது வந்து நம்பிக்கை, நம்ம வந்து ஒரு விஷயத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறது. ஆஷா நிராஷா அப்படின்னு வரும். ஓகேவா, அது நம்ம விலோம் சப்தில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஆஷா அப்படின்றது நம்பிக்கை. சுகந்த் குஷ்பு, சுகந்த் அப்படின்றது வந்து வாசனை, நறுமணம். அப்போ சுகந்த் குஷ்பு. அடுத்து சௌபாகிய குஷ் கிஸ்மதி, சௌபாகிய குஷ் கிஸ்மதி அப்படின்றது அதிர்ஷ்டசாலி. இந்த சௌபாகிய குஷ் கிஸ்மதி அப்படின்றது எல்லா லெசனினுடைய விலோம் சமானார்த்தி சப்திலையும் வந்துட்டே தான் இருக்கு. அடுத்து யாத்ரா சஃபர், யாத்ரானா தெரியும் பயணம், ஸோ அது வந்து சஃபர், யாத்ரா சஃபர். அடுத்து சஹசா அச்சானக் யகாயேக், அச்சானக் சடனா அப்படின்ற மாதிரி இது சஹசா. இதில் வந்து ஒரு வார்த்தை நமக்கு ஆல்ரெடி தெரியற மாதிரி இருக்கு இல்லையா, இன்னொரு வார்த்தை வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணாத வார்த்தைகளாக இருக்குது. ஸோ அதை வந்து நாம் புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது போக போக அப்படியே கற்றுக்கலாம். அண்ட் தென் எக்ஸாமுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. நான் இப்போ அட்வான்ஸ் ஹிந்திக்காக நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள் எக்ஸாமுக்கு. இல்லை வந்து நான் அடுத்து நெக்ஸ்ட் இயர் படிக்கலான்னு இருக்கேன், அதுக்காக வந்து நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து வாஸ்த்விக் அசலி, உண்மையான அப்படின்ற மாதிரி நம்ம வாஸ்த்விக் வாஸ்தவமாக சொல்ல போனால் அசல் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அது. அப்போ பிரகாஷ் உஜாலா வெளிச்சம், பிரகாஷ் உஜாலா. அடுத்து பிரபாத் சுபஹ் சவேரே சஹர், இதெல்லாம் சு. அப்போ சுபஹ் சவேரே சஹர் இதெல்லாம் வந்து காலை, அதிகாலை பொழுது மீன் பண்ணுது. பிரபாத் அப்படின்றதும் சுபஹ் சவேரே சஹர் இது எல்லாமே வந்து அதிகாலை அப்படின்றத மீன் பண்ணுது. ஸ்வஸ்த் நீரோக், ஸ்வஸ்த் அப்படின்னா ஆரோக்கியமான, ரோக் அப்படின்னா நோய், அப்போ நீரோக் அப்படின்னா நோயற்ற. அனுமான் அந்தாஜ், அனுமான் அப்படின்னா அனுமானிக்கிறது, மதிப்பிடுறது, இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து அந்தாஜ் அப்படின்றது. அடுத்து இப்போ நெக்ஸ்ட் விலோம் சப்து, எதிர்ச்சொல் இல்லையா, ஆப்போசிட். ஆஷீர்வாத் ஷாப், ஆசீர்வாதிக்கிறது, சாபம் கொடுக்கிறது. ஜீவன் மரண் மிருத்யு, வாழ்வது இறப்பது, மரண் மிருத்யு. அடுத்து பிராத்தக கால், அது சாயங்கால், பிராத்தக கால் அப்படின்னா அதிகாலை, அப்போ சாயங்கால் அப்படின்னா சாயங்காலம். சக்த் நரம், சக்த் அப்படின்னா கடினம். நம்ம முன்னாடி இதில் பார்த்தோம் இல்லையா, சக்த் அப்படின்றது அதனுடைய நேர் சொல் வந்து கட்டூர் கடா. இப்போ சக்த் அப்படின்றது வந்து நரம், சக்த் அப்படின்னா கடினம், நரம் அப்படின்னா மென்மையான. விலோம் சப்து அப்புறம் பர்யயாவாச்சி, இதில் எந்த கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக, இதுக்குன்னு இல்லை இல்லையா, நம்ம எல்லா கொஷின்ஸுமே வந்து தெளிவாக படிக்கணும், தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, பிகாஸ் நீங்கள் நம்ம ஆல்ரெடி ஹிந்தி இதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை நம்ம எக்ஸாம் டைமில் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹரிபரியில் வந்து அப்படியே மாற்றி கூட எழுத வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் அங்கே வந்து ஆஸ்வாசமாக எழுதும்போது நமக்கு எல்லாமே கரெக்டாக அமையும். ஓகே, அடுத்து கட்டோர் கோமல், கட்டோர்னா கடினமான, கோமல் அப்படின்னா மென்மையான. ஹானி லாப் அப்படின்னா தீமை நன்மை, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இழப்பு இல்லை ஒரு நல்லது, லாப். சஃபல் அசஃபல், சஃபல் அப்படின்னா வெற்றி, அசஃபல் அப்படின்னா வெற்றி அடையாத, தோல்வி. ஆஷா நிராஷா, நம்பிக்கை நம்பிக்கையற்ற. சுகந்த் துர்கந்த், சுகந்த்னு ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, நறுமணம் வீசக்கூடிய ஒரு நல்ல மனம். அப்போ துர்கந்த் அப்படின்னா நறுமணமற்ற, வாசனையற்ற, ஒரு பேட் ஸ்மெல் அப்படின்ற மாதிரி. அடுத்து பிரகாஷ் அந்தகார், வெளிச்சம் இருள். இதில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிட்டில் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து நிறைய இந்த வேர்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு கிட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு படிக்கும்போது தெரியும் எது வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு. அடுத்து புஜானா ஜலானா, அணைக்கிறது எரிக்கிறது. புஜானா அப்படின்னா அணைத்தல், ஜலானா அப்படின்னா எரிக்கிறது, எரிய வைக்கிறது. அடுத்து பெஹலா அந்திம் ஆக்கிரி, பெஹலா அப்படின்னா
ஸ்டார்டிங், அதாவது ஃபர்ஸ்ட். அப்போ அந்திம் ஆக்கிரி அப்படின்னா இறுதி. நம்ம ஆல்ரெடி அந்த பரியயாவாச்சியில பார்த்தோம் இல்லையா, ஆக்கிரி அந்திம் ரெண்டும் இணையான சொல் அப்படின்னு பார்த்தோம். இங்க விலோம் அப்படிங்கும்போது பெஹலா அப்படின்றது வந்து அதற்கு ஆப்போசிட்டா வருது, அந்திம் ஆக்கிரி. அடுத்து ஸ்வஸ்த் அஸ்வஸ்த். ஸ்வஸ்த் அப்படின்னா ஆரோக்கியமுடன் கூடிய, அஸ்வஸ்த் அப்படின்னா ஆரோக்கியமற்ற. புராணா நயா, பழைய புதிய. இந்த ஆப்போசிட்டான வேர்ட்ஸில் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆஷா அப்படின்னா நிராஷா நீ, அப்புறம் புராணா அப்படின்னா நய நான், அப்புறம் வந்து பெஹலா அப்படிங்கும்போது அந்திம், அந்த மாதிரி ஸ்வஸ்த் அப்படின்னா அஸ்வஸ்த் அப்படின்னா ஆ நா நீ. அது வந்து நிறைய இடத்துல வந்து ஆப்போசிட்டை மீன் பண்ணுறதுக்காக அந்த வேர்ட்ஸ் வந்து நிறைய அந்த லெட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லையா. இப்போ ஸ்வஸ்த் அப்படின்னா அஸ்வஸ்த் அப்படின்றது சுலபமாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல அந்த ஆப்போசிட்க்கு அதை மீன் பண்ணுது. அடுத்து சிந்தித் நிஷ்சிந்தித். இப்போ இதில் இருக்கு இல்லையா, சிந்தித் அப்படின்னா கவலை, அப்போ நிஷ்சிந்தித் அப்படின்னா கவலையற்ற. அப்புறம் உத்தர்னா சடுனா. உத்தர்னா அப்படின்னா இறங்குறது, ஓகேவா. சடுனா அப்படின்னா ஏறுவது. உத்தர்னா அப்படின்னா இறங்குதல், சடுனா அப்படின்னா ஏறுவது. ஆஷா நிராஷா. ஆஷானா நம்பிக்கை, நிராஷானா நம்பிக்கை அற்ற. அடுத்து சாவதானி அப்படின்னா எச்சரிக்கை. சாவதானி அப்படின்றது நம்ம நிறைய வார்த்தையில ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ சாவதானி அப்படின்றது எச்சரிக்கையுடன் கூடிய. அப்போ அசவதானி, சாவதானி ஆ அப்படின்னு போட்டா அசாவதானி. அப்போ கவனக்குறைவுடன், எச்சரிக்கையற்ற தன்மை, கவனக்குறைவா இருக்கிறது. அடுத்து சுத் அசுத், தூய்மையான தூய்மையற்ற. ஜரூரி கைர் ஜரூரி. ஜரூரி அப்படின்னா தேவையான, கைர் ஜரூரி அப்படின்னா தேவையற்ற. அப்புறம் இந்த கைர் அப்படின்ற வார்த்தையும் அதற்கு முன்னாடி, இப்போ ஜரூரி அப்படின்னா கைர் ஜரூரி. அதே மாதிரி ஜிம்மேதார் அப்படின்னா கைர் ஜிம்மேதார் அப்படின்னு அந்த கைர் அப்படின்றதும் இல்லை அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக வருது. அடுத்து ஆவஷ்யக் அனாவஷ்யக், அவசியமான அவசியமற்ற. ஜூட் சச். ஜூட் அப்படின்னா பொய், சச் அப்படின்னா உண்மை. மான் அப்பமான். மான்னா மரியாதையுடன் இருக்கிறது, அப்பமான் அப்படின்னா அவமானப்படுத்துறது. இப்போ இதுலேயும் வந்து மான் அப்படின்றதும், அடுத்து அப்பமான் இல்லை அப்படின்றதுக்கு அப்பமான். அடுத்து பியார் நஃப்ரத் கிருணா. பியார் அப்படின்றது பாசம் அன்பு, அப்போ நஃப்ரத் கிருணா அப்படின்றது வெறுப்பை மீன் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது வந்து இந்த பரியயாவாச்சி அப்புறம் விலோம் சப்தி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் அடுத்த லெசனில் இருக்கக்கூடிய அந்த 14th லெசன் இருக்கு இல்லையா, பார்ட் 14, அதனுடைய விலோம் சப்து பரியயாவாச்சி அப்புறம் அதில் இருக்கக்கூடிய வாக்கியமை பிரயோக் அதையும் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இதில் இருக்கக்கூடிய முகாவரை கஹாவத்தையும் வந்து சிம்பிளைஸ்டு பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், ஓகேவா. அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸினுடைய எல்லா வீடியோஸுமே அந்த பிளேலிஸ்ட்டில் அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.